முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் சுவாமி மலை மீது தீபம் ஏற்றுவது தொடர்பாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் தீபம் ஏற்றுவதற்கு தாமிர கொப்பரை எடுத்து செல்கிறது. மலை உச்சியில் ஏற்றப்படுவதில்லை, வழக்கம் போல் உச்சி பிள்ளையார் கோவிலில் ஏற்றப்படுவதாக பரபரப்பு சூழல் ஏற்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வஜ்ரா வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மலை மீது தீபம் ஏற்றுவதற்கு தாமிர கொப்பரை கோவில் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு வழக்கமாக 250 லிட்டர் நெய் மற்றும் 150 மீட்டர் காடா துணி பயன்படுத்த இந்த தாமிர கொப்பரை தீபம் ஏற்றப்படும். ஆனால் இந்த ஆண்டு திருக்கோவில் அறங்காவலர் சார்பாக புதிய தாமிர கொப்பரை வழங்கப்பட்டது. 4.5 அடி உயரம் கொண்ட இந்த தாமிர கொப்பரை 450 லிட்டர் நெய் மற்றும் 300 மீட்டர் காடா துணி பயன்படுத்திக் கொள்ளப்படுகிறது. திருப்பரங்குன்றத்தின் மலை உச்சியின் மீது ஏற்றுவது தொடர்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவை எதிர்த்து நேற்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு உயர்நீதிமன்றத்தில் பிறப்பித்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் செயலாளர் சந்திரசேகரன் சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு நேற்றின் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு இன்று அல்லது வேறு தினத்திற்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வின் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிகிறது. அல்லது இந்த வழக்கு இன்று மதியத்திற்குள் விசாரணைக்கு பட்டியலிடலாம் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் கோவில் அலுவலகத்தில் இருந்து தீபம் ஏற்றுவதற்கு தாமிர கொப்பரையானது கோவில் அலுவலகத்தில் இருந்து திருப்பரங்குன்றம் மலை மீது ஏறும் வழியில் எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்த கொப்பரத்தை சுமார் 10க்கும் மேற்பட்டோர் தூக்கி மலை மீது படியேற்றில் எடுத்து செல்கின்றனர். தீர்ப்பு வழங்கப்படாவிட்டால் பழைய தீர்ப்புப்படியே பழைய இடத்திலேயே தீபம் ஏற்றப்படும் என்றும் கோவில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.